Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியான திணை அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு க்ளீன் பண்ணின ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், எந்த புழுங்கல் அரிசி விருப்பமோ. அதே கிளாஸில் 2 கிளாஸ் நல்லா க்ளீன் பண்ண சுத்தமான திணை அரிசி சேர்த்துருக்கேன். அதே கிளாஸில் 3/4 பாகம் உளுத்தம்பருப்பு, அதாவது 3/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா 6லேருந்து 7 முறை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதை நல்லா ஊறி வந்த பிறகு அது கூடவே ஒரு கைப்பிடி அவ்வளோ இல்லைன்னா ஊற வச்ச ஜவ்வரிசியோ சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஓவர் நைட் அந்த மாவை நல்லா புளிக்க வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இப்படி தான் புளிச்சு பொங்கி வந்திருக்கும். அந்த மாவை இப்போ என்ன செய்கிறோன்னா அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா மாவு நல்லா ஒன்று சேர கலந்து வரும். இப்போது அந்த மாவை என்ன செய்ய போகிறோன்னா அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ ஒவ்வொரு குழிலையும் ஒரு கரண்டி மாவு ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அதை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை வேக விட்டுட்டு அது கூட கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ உங்களுக்கு விருப்பமான சட்னி ஏதோ அதை வச்சு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான திணை இட்லி ரெடி. நான் இன்றைக்கி இதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு முள்ளங்கி சட்னி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட, நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு.